ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி ப்ரிப்பரேஷன். ஓகே, வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நம்மளோட வெப் டெக்னாலஜி. ஸோ சிஸ்டம் மேனேஜருக்கு எல்லாருக்கும் ரொம்ப சின்சியராக படிச்சுட்ருப்பீங்க. ஸோ வெப் டெக்னாலஜியில் நம்ம கடைசி பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம இந்த கடைசி பார்ட்டில் என்னென்ன கான்செப்ட்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேசிக்கலி அந்த ஆப்லெட் அது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ அந்த AWT இந்த மாதிரி கான்செப்ட்ஸை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, as well as MongoDB கான்செப்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ எந்தெந்த சிலபஸ் நம்ம கவர் பண்ணுவோம் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இப்போ வெப் டெக்னாலஜியில் கண்டிப்பாக நீங்கள் இந்த பார்ட் C பார்க்குறீங்க அப்படின்னா, டெஃபினெட்லி ஆர் கோயிங் டு சீன் யுவர் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வீடியோ. அப்படின்னா தான் நம்ம கண்டிப்பாக தேர்ட் வீடியோ வந்து உங்களுக்கு புரியும். ஸோ பார்ட் C வீடியோ பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட் 2 வீடியோவை ஒரு சின்ன மினி கான்செப்ட்ஸ் மாதிரி ஒரு கிளான்ஸ் போயிட்டு வந்துட்டு நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா தான் புரியும். ரைட், ஓகே, நம்ம எந்த டாப்பிக்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ட்ரடியூசிங் AWT. ஸோ AWTனா என்ன, அது எப்படி நமக்கு ஒர்க் பண்ணுது, விண்டோஸ் கிராஃபிக்ஸ் அண்ட் அதோட டெக்ஸ்ட் எப்படி ஒர்க் பண்ணுது, அதில் AWT கண்ட்ரோல்ஸ் என்ன யூஸ் பண்ணலாம். ஸோ AWT கண்ட்ரோல்னால் நம்ம மவுஸ் இந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். தென் லேஅவுட் மேனேஜர்ஸ் அண்ட் மென்யூஸ் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி அடுத்து சர்வ்லெட். ஸோ அதோட சர்வ்லெட்டோட லைஃப் சைக்கிள்ஸ், தென் அதில் குக்கீஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, API எப்படி யூஸ் பண்ணுறது, HTTPயோட ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்காலோட ரெக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் என்ன மாதிரி இருக்கும், MVC மாடல் வியூ கண்ட்ரோலரோட ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கும், அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம். ஸோ இந்த MVC ஆர்கிடெக்சரை நம்ம Node.jsல எப்படி கொண்டு வரலாம், இது எல்லாமே பார்ப்போம். அதே மாதிரி ஈவென்ட் லிசனர்ஸ், தென் டைமர்ஸ், கால் பேக்ஸு இது எல்லாமே பார்ப்போம். அண்ட் மோரோவர் இதில் வந்து நம்ம ஹேண்ட்லிங் டேட்டா, எப்படி நம்ம டேட்டா வந்து ஹேண்டில் பண்ணுறது, அண்ட் தென் இம்ப்ளிமெண்டிங் HTTP, நம்ம HTTP சர்வீஸ் எப்படி யூஸ் பண்ணுறது Node.jsல, நெக்ஸ்ட்டு NoSQL என்ன, MongoDB ஃப்ரேம் ஒர்க்கு இது எல்லாமே வந்துடும். ஓகேவா. ஸோ அதே மாதிரி ஸ்ப்ரிங் கான்செப்ட், மீன் இது எல்லாமே இருக்கும். இதிலே நம்ம பார்த்தோன்னா அடுத்து ஃப்ளட்டரு இந்த மாதிரி கான்செப்ட்ஸுமே நம்மளோட AWTக்குள்ளே வந்துடும். ஓகேங்களா. ஸோ இன்ட்ரடியூசிங் AWT அப்படின்னாலே இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஸ்ப்ரிங்கு, மீன் இது எல்லாமே இன்னொரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் தான். சரியா. அடுத்தது பார்த்தோன்னா சர்வ்லெட்டு. ஸோ சர்வ்லெட்டுமே இன்னொரு இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் இன் யுவர் வெப் டெக்னாலஜி. ஓகே, இப்போது சிம்பிளாக நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இந்த HTTP அப்படிங்கிறது தான் நம்மளோட வெப்சைட் இருக்குது. இப்போ நான் HTTPs அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் HTTPs அண்ட் HTTP அப்படிங்கிறதே நான் இப்போ சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, நமக்கு செக்யூர்டு அப்படின்னா HTTPs அப்படின்னு இருக்கும், HTTPSன்னு இருக்கும். இல்லைனா நமக்கு செக்யூர்டு இல்லை. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இது நமக்கு கொஸ்டின்ஸில் இருக்க சான்சஸ் இருக்குது. ரைட், இன்ட்ரோடக்ஷன் டு AWT. AWTனா என்ன? ஸோ அப்ஸ்ட்ராக்ட் விண்டோ டூல் கிட். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா என்னது, நமக்கு ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அப்போ அந்த அப்ஸ்ட்ராக்ட் விண்டோ டூல் கிட் வந்து நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, இட் இஸ் அன் ஜாவாஸ் ஒரிஜினல் டூல் கிட். கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் நமக்கு சொல்லுவோம்ல. ஸோ அதோட ஜாவாவோட ஒரிஜினல் டூல் கிட்ட தான் என்னதுன்னா AWT. அண்ட் இட் இஸ் யூஸ்டு ஃபார் எலமெண்ட்ஸ் லைக் பட்டன்ஸ், லேபிள்ஸ் அண்ட் விண்டோஸ். நமக்கு பட்டன்ஸ் இருக்கலாம், லேபிள்ஸ் இருக்கலாம், விண்டோஸ் இது எல்லாமே நம்ம AWT கைஸ் யூஸ் பண்ணி பண்ணுவோம். அப்போ ஒரு வெப்சைட் எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஃப்ரண்ட்டில் டிசைனில் பார்ப்போம்ல, பட்டனு, லேபிளு, அதே மாதிரி விண்டோஸ் இது எல்லாம் தான் நமக்கு AWTயோட டூல் கிட்டுன்னு சொல்லுவோம். அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், அதோட விண்டோஸ் கிராஃபிக்ஸ் அண்ட் அது டெக்ஸ்ட் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, கிராஃபிக்ஸை நம்ம என்ன பண்ணுவோம்னா, கிராஃபிக்ஸ் டாட் ட்ரா ஸ்ட்ரிங் ஆஃப், அதில் ட்ரா ரியாக்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு 2 மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த 2 மெத்தட்ஸ் தான் கிராஃபிக்ஸை நம்ம கால் பண்ணுறதுக்கானது. ஸோ அதில் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, பப்ளிக் வாய்ட் பெயிண்ட் ஆஃப் கிராஃபிக்ஸ் G. அப்போ நம்ம பெயிண்ட் ஆஃப்குள்ளே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கிராஃபிக்ஸ் Gங்கிறது கொடுக்குறோம். அதே மாதிரி G.ட்ரா ஸ்ட்ரிங் ஆஃப் ஹெலோ AWT அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்ளை பண்ண போகிறோம். அண்ட் மோரோவர் இதோட சைஸ் பார்த்தோம் அப்படின்னா 50,50 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. இந்த ரெண்டுமே நமக்கு AWT விண்டோஸ் அண்ட் கிராஃபிக்ஸில் வந்துடும். ரைட், இப்போ கிராஃபிக்ஸ் சொல்லிட்டோம். இந்த கிராஃபிக்ஸ்க்கு அடுத்து என்ன அப்படின்னா, CSS கான்செப்ட்டை நம்ம அப்ளை பண்ணலாம். எப்படி CSS கான்செப்ட் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, பேஸ்ட் ஆன் அவர் ஈவென்ட் ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த ஈவென்ட் ஹேண்ட்லிங் வச்சு தான் நம்ம அப்ளை பண்ணுறது. அந்த ஈவென்ட் ஹேண்ட்லிங்கை நம்ம என்ன பண்ணுவோம்னா, பேஸ்ட் ஆன் நமக்கு ஈவெண்ட்டை கிளிக் லைக் மவுஸ் கிளிக்கா இல்லை பட்டன் கிளிக்கா, ஆப்ஜெக்ட் மெத்தட் சொல்லுவோம் அது. அடுத்தது AWT கண்ட்ரோல்ஸ். ஸோ AWT கண்ட்ரோல்ஸ் அப்படின்னா என்னென்னா, லேபிள்ஸு, பட்டன்ஸு, செக் பாக்ஸு, லிஸ்ட்டு. ஆல்ரெடி இதுதான் நம்ம அங்கே பார்த்தோம். அந்த பட்டன் கிளிக்கு, செக் பாக்ஸ் கிளிக்கு, லிஸ்ட்டு கிளிக்கு, லேபிள் கிளிக்லாம் அதே தான் நமக்கு AWT கண்ட்ரோலில் வரும். அண்ட் இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தோன்னா, பட்டன் B = நியூ பட்டன் ஆஃப் கிளிக். நான் பட்டனை கிளிக் பண்ணணும். அப்போ நான் இன்னொரு பட்டனை நான் கிளிக் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த இதுக்கு நான் என்ன எடுத்துருக்கிறேன், பட்டன் B அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த பியை நான் என்ன பண்ணணும், ஆட் பண்ணால் எனக்கு வேலை முடிஞ்சிச்சு. அப்போ ஆட் ஆஃப் B. இப்போ என்ன ஆகிடுச்சு, நான் ஒரு பட்டன் புதுசாக கிளிக் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு என்னது, கிளிக் ஆஃப் அப்படின்னு காட்டணும். ரைட்டா. இது வந்து ஜஸ்ட்டு பட்டனுக்கு மட்டும். இதே மாதிரி செக் பாக்ஸ்னால் அந்த செக் பாக்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கிளாஸ் நேம் போடுவோம். அதே மாதிரி லிஸ்ட்டுக்கும் நம்ம கொடுப்போம். ஓகேவா. ஸோ லேபிள்ஸும் இதே மாதிரி லேபிள் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், CSS யூஸ் பண்ணியோ இல்லை எனக்கு CSSக்கு தகுந்தாப்பில் மாறணும் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். இன்னொன்று என்னென்னா, ASP.NETலேயே நம்ம யூஸ் பண்ணலாம்.
அடுத்தது பார்த்தோம்னா லேஅவுட் மேனேஜர்ஸ். ஸோ லேஅவுட் மேனேஜர்ஸ் என்ன பண்ணுவோம்னா ஃப்ளோ லேஅவுட்டு, பார்டர் லேஅவுட்டு, கிரிட் லேஅவுட் இந்த 3 டைப் இருக்குது. இதில் ஃப்ளோ லேஅவுட்டு, பார்டர் லேஅவுட்டு, கிரிட் லேஅவுட் அப்படிங்கும் போச்சுல ஒவ்வொரு லேஅவுட் அப்போ எனக்கு தொடர்ந்து போயிட்டே இருக்கும்போது ஃப்ளோ லேஅவுட் இருக்கும். பார்டர் லேஅவுட் அப்படின்னா நம்ம இப்போ வேர்ட்லலாம் நம்ம என்ன பண்ணுவோம், பார்டர் கொடுப்போமோ அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபார்முக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்டர் லேஅவுட் கொடுக்க போகிறோம். அடுத்தது ஒரு பர்டிகுலர் டேபிளுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், கிரிட் லேஅவுட் கொடுக்க போகிறோம். ஸோ இதுதான் அதோட ஒர்க்கிங். அடுத்து பார்த்தோன்னா மேனேஜ் காம்போனன்ட் பொசிஷனிங். ஸோ காம்போனன்ட் பொசிஷனிங்னா எந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு மெனியூஸ் இன் AWT. ஸோ என்னென்ன மெனியூஸ் இருக்கலாம் அப்படின்னா மெனு பார் இருக்கும், மெனு ஐட்டம். ஸோ இந்த 3 தான் AWTயோட மெனுஸ். அப்போ AWT மெனுஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது எல்லாத்தையும் நம்ம ரொம்ப க்ரூஷியலாக கவனிக்க வேண்டிய விஷயம். இதில் மெனு எம் ஈக்குவல் டு நியூ மெனு ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெனுவை நம்ம இங்கே ஆட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா சர்வ்லெட் ஓவர்வியூ. ஸோ சர்வ்லெட் ஓவர்வியூ எப்படி நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா இட் இஸ் அண்ட் சர்வர் சைட் ஜாவா ப்ரோக்ராம்ஸ். ஸோ அப்போ இந்த சர்வர் சைட் ஜாவா ப்ரோக்ராம்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு சர்வ்லெட் ஓவர்வியூலையும் எடுத்துக்க போகிறோம். அண்ட் இட் இஸ் யூஸ் டு ப்ராசஸ் வெப் ரெக்யூஸ்ட். நம்ம வெப் ரெக்யூஸ்ட்னா www அந்த மாதிரி கொடுப்போம்ல, அந்த வெப் ரெக்யூஸ்ட் இது என்ன பண்ணிக்கும் அப்படின்னா சர்வ்லெட் வந்து ஒவ்வொரு டைமும் எடுத்துக்கும். அண்ட் நெக்ஸ்ட் சர்வ்லெட் லைஃப் சைக்கிள் பார்த்தோம் அப்படின்னா there are 3 services are available here. First one is initialize, service of. அப்போ என்னென்ன சர்வீஸ் நமக்கு தேவையோ அது எல்லாத்தையும் எடுத்துக்கும். அடுத்தது destroy off அப்படின்னா ஃபைனலாக என்னது கம்ப்ளீட் பண்ணுறது. ஸோ அப்போ ஒவ்வொரு டைமும் நம்ம இன்னிட்டு சர்வீஸு டெஸ்ட்ராய் இது எவ்வளோத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சர்வ்லெட் ஓவர்வியூவில் எடுக்க போகிறோம். அப்போ இந்த சர்வ்லெட் ஓவர்வியூங்கிறது நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு பேஜில் நான் ஜஸ்ட்டு ஒரு HTTPஸோ இல்லை www.நோ நான் கால் பண்ணுறேன், அந்த சர்வர் சைடை நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த டைம் இது என்ன பண்ணும், இனிட்டு சர்வீஸு டெஸ்ட்ராயை நமக்கு எடுத்துக்கும். ஓகேவா. அடுத்தது பார்த்தோன்னா சர்வ்லெட் API. சரி, இந்த சர்வ்லெட் API அப்படிங்கிறது என்னது, அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸை நம்ம எங்கே ரன் பண்ணலாம் அப்படின்னா போஸ்ட்மேன் API அப்படின்னு சொல்லுவாங்க, API ஜென்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த போஸ்ட்மேனில் போயிட்டு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த சர்வ்லெட் APIயில் நமக்கு என்னெல்லாம் இருக்குன்னா HTTP சர்வ்லெட்டு, சர்வ்லெட் ரெக்வஸ்ட்டு, சர்வ்லெட் ரெஸ்பான்ஸு இது எல்லாமே சொல்லுவோம். ஸோ இப்போ இது வந்து நான் ஸ்லைட் 9 ஏன் இந்த ஸ்லைட் 9 கொடுத்துருக்குறோம் அப்படின்னா நம்மளோட நோட்ஸில் உங்களுக்கு அந்த ரெப்ரசன்டேஷன்ஸ் இருக்கும். சரியா. ஸோ இப்போ HTTP சர்வ்லெட் அண்ட் சர்வ்லெட் ரெக்வஸ்ட் அப்படிங்கும்போது ஒவ்வொரு டைமும் நான் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன், ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் இது என்ன பண்ணிக்கும்னா HTTPக்குள்ளே எனக்கு சர்வ்லெட்டாக கொடுத்துக்கும். ரைட்டா. இதை நான் என்ன கொடுக்குறேன் பாருங்கள், ப்ரொடக்டட் வாய்ட் டூ கெட். கெட்னா என்னது, இதில் 4 மெத்தட் உண்டு. API மெத்தட், கெட், செட், போஸ்ட்டு, புட்டு. இந்த 4 தான் நமக்கு என்னது APIயோட மெயின் கான்செப்ட்ஸு. அடுத்தது பார்த்தோன்னா குக்கீஸ் அண்ட் செஷன் ட்ராக்கிங். ஸோ குக்கீஸ் அண்ட் செஷன் ட்ராக்கிங் அப்படின்னா குக்கீஸ் அப்படிங்கிற இட் ஸ்டோர் ஸ்மால் டேட்டா இன் ப்ரௌசர். நம்மளோட ப்ரௌசரில் கொஞ்சம் டேட்டாவை குக்கீஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். இப்போ குக்கீஸ்லேயே நம்ம என்னென்னா நிறைய மால்வேர் ப்ராக்டிஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஏன் அப்படின்னா குக்கீஸை வந்து மோஸ்ட்லி நம்ம அக்செப்டால் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் ஆஃப் நம்ம டேட்டாவை கொஞ்சம் கொஞ்சமாக அது என்ன பண்ணிகிட்டு இருக்கும், சேவ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அதில் செஷன் அப்படிங்கிறது என்னங்கிறது தான் அடுத்து. ஸோ இட் இஸ் அண்ட் சர்வர் சைடு யூசர் செஷன் மேனேஜ்மெண்ட். ஸோ சர்வர் சைடு அப்படிங்கும்போது டேட்டா பேஸோட நமக்கு இது ரெப்ரசென்ட் ஆகிருக்கும். அடுத்து MVC ஆர்கிடெக்சர்னா என்ன. ஸோ MVC அப்படிங்கிற என்னது, மாடல் வியூ கண்ட்ரோலர். இந்த மாடல் வியூ கண்ட்ரோலர் ஆர்கிடெக்சர் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு இட் செப்பரேட்ஸ் டேட்டா. ஸோ மாடல் வியூ கண்ட்ரோலுங்கும் போது நமக்கு UI அண்ட் லாஜிக்கை தனித்தனியாக நமக்கு பிரித்து கொடுக்கும். ஸோ MVCயில் நம்ம UI வந்து டிசைன் தனியாக, லாஜிக் தனியாக பிரித்து கொடுத்துரும். அடுத்தது Node.jsோட ஓவர்வியூ. ஸோ Node.js எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இட் இஸ் அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் ரன் டைம் ஃபார் சர்வர் சைடு. நம்ம ஜாவா ஸ்கிரிப்டை வந்து நம்ம ரன் டைமில் பண்ணுறோம்ல, ஸோ அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ரன் டைமில் ஒர்க் ஆகிறத நமக்கு சர்வர் சைடில் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் பண்ணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் பில்ட் ஆன் க்ரோம்ஸ் V8 இன்ஜின். ஸோ க்ரோமோட வெர்ஷன் 8 இன்ஜினில் நமக்கு இது வந்து நமக்கு ரன் ஆகும். ஓகேவா. ஸோ Node.jsல என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஈவெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் ஈவெண்ட் எமிட்டர். ஸோ ஈவெண்ட் எமிட்டருங்கும் போது நம்மளோட அந்த மவுஸ் கிளிக்கு அந்த மாதிரி இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி எல்லா ஈவெண்ட்ஸையும் இது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு ஒர்க் பண்ணி கொடுக்கும். ஸோ ஈக்குவல் டு ரெக்யூர் ஆஃப் ஈவெண்ட்ஸ். அப்போ என்னென்ன ஈவெண்ட்ஸ் லைக் பட்டன் கிளிக்கா இல்லை மவுஸ் கிளிக்கா, நம்ம டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட் இது இருக்கும்ல, ஸோ அந்த ஆப்ஜெக்ட் மெத்தடை வந்து நமக்கு ரன் பண்ணி கொடுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட் எமிட்டர். அங்கே வந்து ஈவெண்ட் எமிட்டர், இங்கே எமிட்டர். ஸோ அது வந்து நியூ ஈவெண்ட் எமிட்டர் எடுத்து ஃபைனலாக அதில் எமிட்டர் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்து இந்த ஈவெண்ட்டை வந்து நம்ம கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா லிசனர்ஸ் அண்ட் டைமர்ஸ். ஸோ லிசனர்ஸ் அண்ட் டைமர்ஸ் அப்படிங்கும்போது செட் டைம் அவுட் அண்ட் செட் இன்டர்வல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 2 ஃபங்க்ஷன் வந்து இங்கே ரெண்டு ஃபங்க்ஷன் இங்கே யூஸ் ஆகுது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு செட் டைம் அவுட் ஆஃப் அப்படின்னு எடுத்தோன்னா console.log ஆஃப் டிலே. எனக்கு வந்து 1000 செகண்ட்ஸ் வந்து எனக்கு டிலேவாக என்ன பண்ணணும், டைம் அவுட் வந்து நான் கொடுக்குறேன். அடுத்தது Node.jsல நான் கால் பேக் பண்ணுறேன். ஸோ அப்போ கால் பேக் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் பாஸ்ட் டு அனதர். அந்த ஃபங்க்ஷன் வந்து எனக்கு இன்னொரு இதுக்கு பாஸ் பண்ணி கொடுத்துட்றேன். ஓகேவா. ஸோ அப்போ fs.read ஃபைல் இந்த ஃபைலை ரீட் பண்ணுது. ஸோ அதில் file.text என்ன ஃபைலு, அதில் எரர் கம்மா டேட்டா. அப்போ என்ன எரர் இருக்குது அப்படிங்கிறது அந்த டேட்டாவில் வந்து எனக்கு த்ரோ பண்ணிடுது. ஓகேவா. ஸோ இஃப் எரர் த்ரோ எரர், அது எரரை தான் ERR சொல்லியிருக்கிறோம்.
இது வந்து நமக்கு எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கில் யூஸ் ஆகும். ஸோ இது வந்து console.log ஆஃப் டேட்டா டு ஸ்ட்ரிங்கு. ஸோ டேட்டாவை நான் என்ன பண்ணுறேன், டு ஸ்ட்ரிங்காக எனக்கு கன்வெர்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இதில் ஆஃப் இதில் என்னோட அந்த லிசனர்ஸ் அண்ட் டைமர்ஸ் வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ டைமர்ஸ் எவ்வளோ நேரம் நம்ம டிலே வைக்கிறோம், லிசனர்ஸ் அப்படிங்கும்போது என்னோட ஃபங்க்ஷன் எவ்வளோ பாஸ் ஆகுது, ப்ளஸ் கால் பேக் எவ்வளோ கால் பேக் இருக்கும் அப்படிங்கிறதும். ஸோ இந்த ரெண்டுமே நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும், லிசனர்ஸ் அண்ட் டைமர்ஸ். ரைட்டா? ஸோ இந்த லிசனர்ஸ் அண்ட் டைமர்ஸ் நம்ம பண்ணும்போது ஒவ்வொரு டைமும் Node.jsல கால் பேக் யூஸ் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம். ஸோ அடுத்தது பார்த்தோன்னா ஹேண்ட்லிங் டேட்டா இன் Node.js. நம்ம நோட்ஸில் டேட்டா வந்து பண்ணுறதுக்கு அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன்புட் வயா ப்ராசஸ். கண்டிப்பாக நம்ம வந்து இப்போ சியில் எழுதுகிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், இன்க்ளூட் studio.h conio.h அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுப்போம் இன்புட் அவுட்புட் எடுக்கிறதுக்கு. அதே மாதிரி இங்கே ஜாவாவில் நமக்கு என்னென்ன தேவையான லைப்ரரிஸ் இருக்குது. ஸோ அப்போ Node.jsங்கும் போது நம்ம ஆப்லெட் சர்வ்லெட் கான்செப்ட்ஸில் கொண்டு வருவோம். ஓகேவா? அடுத்தது ஃபைல் சிஸ்டம் வயா எஃப்எஸ் மாடியூல். நம்ம ஃபைல் சிஸ்டம்ஸ் என்ன யூஸ் பண்ணுறோம், ஸோ அதில் என்னென்ன மாடியூல்ஸ் இருக்குது, இது எல்லாமே இருக்கும். அடுத்தது பார்த்தோன்னா HTTP சர்வீஸ். ஸோ HTTP சர்வீஸ் இன் Node.js அப்படின்னா நம்ம Node.jsல என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கும், சர்வீசஸ் இருக்கும். அப்போ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, கான்ஸ்டன்ட் HTTP ஈக்குவல் டு ரெக்யூர் ஆஃப் HTTP. ஸோ HTTP ரெக்யூரை நம்ம எப்படி பண்ணுறது, நமக்கு தேவையான எல்லா மெத்தட்ஸையும் நம்ம எடுத்து பண்ணுவோம். அதே மாதிரி இல்லை HTTP.create server, நம்ம என்னென்ன சர்வர்ஸ் க்ரியேட் பண்ணுறோமோ அதை வந்து ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ்னு எடுப்போம். அப்போ எனக்கு தேவையான ரெக்வஸ்ட் இருக்கும், அதே மாதிரி ரெஸ்பான்ஸும் இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ரெஸ்பான்ஸுங்கிறனால ரெஸ்ட்.ரைட் ஆஃப் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எழுத போகிறேன். அதே மாதிரி ரெஸ்பான்ஸ் என்ன பண்ண போகிறேன், எண்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக listen ஆஃப் 3000. அப்போ 3000 செகண்ட் எனக்கு என்னவாகும், லேட்டாவோ இல்லை ஃபாஸ்ட்டாவோ நடக்கும். அடுத்து இன்ட்ரொடக்ஷன் டு NoSQL. NoSQL அப்படின்னா என்னென்னா, நாட் ஒன்லி ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ். அப்போ இந்த NoSQL எதில் பண்ணுவோம் அப்படின்னா, MongoDBயில். ஸோ இட் இஸ் அ நான் ரிலேஷனல் அண்ட் ஆல்சோ இட் இஸ் அன் ஸ்கீமாலெஸ் டேட்டா பேசஸ். நமக்கு டேட்டா பேஸ் வந்து ஸ்கீமா ஓரியன்டாக இருக்காது. ரைட்டா? ஸோ இப்போ ஸ்கீமா ஓரியன்ட் நம்ம ER மாடல் அந்த மாதிரி பண்ணுவோம். இங்கே வந்து நமக்கு கீ லைப்ரரிஸ் கான்செப்ட்ஸில் இருக்கும். ஸோ இதில் நம்ம எப்படி டிசைன் பண்ணுவோம் அப்படின்னா, இட் இஸ் டிசைன் ஃபார் பிக் டேட்டா அண்ட் ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ். நம்ம பிக் டேட்டா கான்செப்ட்ஸ் இருக்குல்ல, பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ் கான்செப்ட்ஸ். ஸோ அந்த கான்செப்ட்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸை க்ரியேட் பண்ணுவோம். அண்ட் இதோட MongoDB ஓவர்வியூ அப்படின்னு பார்த்தோன்னா டாக்குமெண்ட் பேஸ்டாக இருக்கும். ஸோ டாக்குமெண்ட் பேஸ்ட் அப்படிங்கும்போது DOM மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ DOM மெத்தட் டிபி நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் JSON லைக் ஃபார்மேட். ஸோ JSON ஃபார்மேட்னா ஜாவா கான்செப்ட்ஸில் நமக்கு என்ன பண்ண போகிறோம், ஃபார்மேட் வந்து இருக்க போகுது. ஸோ அதுதான் dp.students insert நேம் வந்து ஜானுனும் அவனோட ஐடி மார்க் இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அடுத்து MongoDBக்கும் SQLக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஹியர் நமக்கு வந்து MongoDBயில் நோ டேபிள்ஸ் ஜாயின்ஸ். நம்ம ஜாயின் மெத்தட்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம், டேபிள்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். எல்லாமே நம்ம ஊப்ஸ் கான்செப்ட்டில் படிச்சிருப்பீங்களா, டிக்ஷனரியில் கீ வேல்யூன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி கீ வேல்யூ மெத்தட்ஸில் தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம், MongoDBயில் படிச்சிருப்போம். அண்ட் ஹியர் நோ டேபிள்ஸ் ஜாயின்ஸ் அண்ட் தென் இட் இஸ் ஃப்ளெக்சிபிள் ஸ்கீமா அண்ட் ஹரிசாண்டல் ஸ்கேலபிலிட்டி. நமக்கு அந்த ஸ்கேலபிலிட்டி வந்து ஹரிசாண்டலாக இருக்கும், ஸ்கீமா வந்து நமக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அடுத்தது பார்த்தோன்னா ஸ்ப்ரிங் ஃப்ரேம்ஒர்க். ஸோ ஸ்ப்ரிங் ஃப்ரேம்ஒர்க் அப்படின்னா என்னென்னா, ஸ்ப்ரிங் மெத்தட்னு சொல்லுவோம்ல. இப்போ நமக்கு ஸ்ப்ரிங்னா இது ஆகிட்டே இருக்கும். அதேமாதிரி ஜாவா ஃப்ரேம்ஒர்க்கில் ஸ்ப்ரிங் மெத்தட்னா என்னென்னா, இட் இஸ் அன் என்டர்பிரைஸ் லெவல் ஆப்ஸ். ஸோ அப்போ என்டர்பிரைஸ் லெவல்னால் நம்ம ஒரு கம்பெனி லெவலுக்கு நமக்கு ஒரு அப்ளிகேஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ இதில் நமக்கு என்னெல்லாம் சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னா, மாடல் வியூ கண்ட்ரோலர், டேட்டா இன்புட், AOP அண்ட் ரெஸ்ட். அப்போ ரெஸ்ட் API அப்படிங்கும்போது நீங்கள் நமக்கு அந்த கெட் செட் புட் போஸ்ட் அப்படிங்கிற இந்த 4 மெத்தட்ஸும் நமக்கு எங்கே யூஸ் ஆகும், நம்மளோட MongoDBயில் யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த ஒரு 4 கான்செப்ட்ஸ் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுலன்னா MongoDBயில். அடுத்தது MERN ஸ்டாக். ஸோ MERN அண்ட் மீன் அப்படின்னு சொல்லிட்டு 2 இது பார்த்தோம். ஸோ MERN ஸ்டாக் அப்படிங்கும்போது ஸ்டாக் மெத்தட். அப்போ ஸ்டாக் என்ன பண்ணணும், நமக்கு புஷ் பாப்பு இந்த மெத்தட்ஸில் இருக்கும். ரைட்டா? ஸோ அப்போ MongoDBயில் நமக்கு express.js இல்லைனா react.js இல்லைனா node.js இந்த 3 மெத்தட்ஸ் நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இதில் நமக்கு ஃபுல் ஸ்டாக் JS பேஸ்டு வெப் டெவலப்மெண்ட். அப்போது வெப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இங்கே நாங்கள் நடக்கும். அதில் வந்து நமக்கு என்னென்னா ஃபுல் ஸ்டாக் JSஆக இருக்கும். ரைட்டா? அதே மாதிரி மீன் ஸ்டாக் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ மீன் ஸ்டாக்குன்னு பார்க்கும்போது அகைன் இங்கே என்னென்னா ஆங்குலார் யூஸ் ஆகும். அங்கே express.js, react, node.js. பட் இங்கே நமக்கு AngularJS வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு இட் இஸ் நியர்லி நமக்கு சிமிலர் டு MERN-ஆக இருக்கும். பட் ஆங்குலார் ஃபார் ஃப்ரண்ட் அண்ட். அப்போ ஃப்ரண்ட் அண்ட் டிசைனிங்க்கு நமக்கு மீன் ஸ்டாக் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் டிசைனிங் அப்படின்னா அகைன் வெப் டெவலப்மெண்ட், நம்ம HTML, CSS, பூட்ஸ்ட்ராப் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும், இந்த மீன் ஸ்டாக்கில் வந்துடும். ஸோ MERN ஸ்டாக் அண்ட் மீன் ஸ்டாக் அப்படிங்கிறத ஒரு டாபுலேஷன் ஃபார்மேட்டில் போட்டு நீங்கள் படிச்சுக்கோங்க. ரைட்டா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளட்டர் ஓவர்வியூ. ஸோ ஃப்ளட்டர் ஓவர்வியூ அப்படிங்கும்போது இட் இஸ் அன் கிளாஸ் பிளாட்ஃபார்ம், தென் மொபைல் வெப் ஃப்ரேம் ஒர்க் இதுக்கெலாம் நமக்கு யூஸ் ஆகும்.
ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இட் இஸ் அன் கிராஸ் பிளாட்ஃபார்ம். நமக்கு மொபைல் ஆப்பா இல்லை வெப் அப்ளிகேஷனா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ஸ் இருக்கும். அண்ட் தென் இதில் வந்து ஃப்ரேம் ஒர்க் ஓரியன்டாக இருக்கும். ஸோ அப்போ ஃப்ரேம் ஒர்க் ஓரியன்ட் அப்படிங்கும்போது நமக்கு கூகுள் கான்செப்ட்ஸில் யூஸ் ஆகும். அண்ட் இட் யூசஸ் டாட் லாங்குவேஜ். நம்ம டாட் அப்படிங்கிற அந்த லாங்குவேஜ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ டாட் லாங்குவேஜுங்கும்போது ஃப்ளட்டரோட கான்செப்ட். ஸோ ஒவ்வொரு டைமும் ஒன்று நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், இல்லைனா டாட். ஸோ டாட்டுங்கிறது நமக்கு ஃப்ளட்டருக்கு தேவையான ஒரு டாட் ஜேஎஸ்ன்னு இருக்கும். அடுத்து இதில் வந்து ஃப்ளட்டரில் சாம்பிள் அப்ளிகேஷன்ஸ் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா வாய்ட் மெயின் ஆஃப், அதில் வந்து ரன் அப்ளிகேஷன் ஆஃப், அதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெக்ஸ்ட்டு, அதுக்குள்ளே நம்ம ஹலோ ஃப்ளட்டர் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு சின்ன ஜஸ்ட் டாட் கான்செப்ட் தான். இந்த டாட் லாங்குவேஜை நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஒன்று எதில் பண்ணலாம் அப்படின்னா 2 மெத்தடில் பண்ணலாம். ஒன்று HTML எடிட்டர் இதில் பண்ணலாம், இன்னொன்று இல்லை அப்படின்னா நம்ம ஒரு மெத்தட் கான்செப்ட்ஸை க்ரியேட் பண்ணி நம்ம பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டுமே நமக்கு இங்கே உண்டு. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் நோட் ஜேஎஸ். ஸோ நோட் ஜேஎஸில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னா இட் இஸ் அன் அசிங்க்ரோனஸ் அண்ட் ஈவென்ட் ட்ரிவன். நம்ம ஈவென்ட் ட்ரிவன் மெத்தட்ஸோ இல்லை ஒரு சிங்க்ரோனஸ் ஒரு அசிங்க்ரோனஸ் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இதையும் நம்ம பண்ணிக்கலாம். அடுத்தது இட் இஸ் வெரி ஃபாஸ்ட் எக்ஸிக்யூஷன். ஸோ ஃபாஸ்ட் எக்ஸிக்யூஷன் அப்படின்னா இட் இஸ் அன் ஈவென்ட் ட்ரிவன். இதில் வந்து பில்ட் ஆன் அகைன் நம்ம வெர்ஷன் 8 இன்ஜினில் தான் நம்ம இதை ரன் பண்ண முடியும். பிகாஸ் ஆஃப் இப்போது ஃப்ளட்டர்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு ஹை கான்ஃபிகரேஷனாக இருக்கணும். பிகாஸ் ஆஃப் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இப்போ 8GB சிஸ்டம்லனா நம்ம நல்லா பண்ணுறது கொஞ்சம் நின்று போயிருக்கும். 16GB அப்படின்னா இட் இஸ் பெஸ்ட்டு. ஓகேவா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அன் சிங்கிள் த்ரெட்டட் பட் ஸ்கேலபிள். நமக்கு த்ரெட்டட் வந்து சிங்கிள் த்ரெட்டடாக இருக்கும். அண்ட் இட் இஸ் யூஸ்ட் இன் ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ் லைக் சாட்ஸு, ஏபிஐஸ், அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுறதுக்குலாம் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி நம்ம ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக டாட் அப்படிங்கிறது நமக்கு ஃப்ளட்டர் அப்ளை பண்ணுறதுக்கு வெரி யூஸ்ஃபுல். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா மாங்கோடிபியோட பேசிக் கமெண்ட்ஸ். ஸோ there are 4 கமெண்ட்ஸ் இருக்குது. என்னென்னா இன்சர்ட் டாக்குமெண்ட், ஃபைண்ட் டாக்குமெண்ட், அப்டேட் டாக்குமெண்ட். இந்த 3மே இம்பார்ட்டண்ட். அதில் இன்சர்ட் டாக்குமெண்ட் பார்த்தோன்னா db.users.insert ஆஃப் இன்சர்ட்டில் 1 அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்ன பண்ணுறோம், நேம் வந்து அலெக்ஸு, ஏஜ் 25, அப்போ இன்சர்ட்டுங்கிறது. அதே மாதிரி db.users.find ஃபைண்ட் டாக்குமெண்ட் நம்ம ஃபைண்ட் எடுப்போம்ல, ஸோ அதுக்கு அப்போ ஃபைண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு $GT அது வந்து 20. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுறது லைக் டேட்டா பேஸ் அப்டேட் பண்ணுறோன்னா db.users.update அந்த அப்டேட் 1ல் அகெயின் நான் என்ன பண்ணுறேன், ஏஜை வந்து நான் செட் பண்ணுறேன் 26. அப்போ 25ங்கிறத நான் வந்து 26ன்னு செட் பண்ணுறப்போ $செட்டு அந்த செட்டில் நான் என்ன பண்ணுறேன். ஓகே, ஸோ அப்டேட் டாக்குமெண்ட் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், என்னோட டேட்டா பேஸ் டேபிள் நேம் வந்து யூசர்ஸ், அதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன், அப்டேட் 1 கொடுக்க போகிறேன். அதில் ஆல்ரெடி நம்மளோட ஏஜ் வந்து 25 இருக்குது. ஸோ அந்த 25ங்கிறத நான் என்ன பண்ண போகிறேன் 26ன்னு மாற்ற போகிறேன். ஸோ அப்போ மாங்கோடிபியில் நம்ம NoSQL கான்செப்ட்ஸில் என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக கீ வேல்யூ பேர் கான்செப்ட். ஸோ அந்த கீ வேல்யூ பேருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், $செட் ஏஜை வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். அதனால் $செட் இங்கே என்ன பண்ணுறோம், REST API மெத்தட்ஸும் இங்கே யூஸ் பண்ணுறேன். ரைட்டா? ஸோ REST APIன்னு என்ன சொன்னோம், கெட் செட் புட் போஸ்ட் அப்படின்னு சொன்னோம்ல. ஸோ தட் நான் செட் பண்ண போகிறேன் ஏஜ் வந்து 26 அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம செட் தான் பண்ண போகிறோம். அப்போ இது வந்து அப்டேட் கிடையாதுல அப்படின்னா நம்ம அப்டேட்டு கீழே தான் என்ன பண்ண போகிறோம், அந்த 4 API மெத்தட்ஸை யூஸ் பண்ணுறோம். அதனால் இங்கே நம்ம செட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ இந்த செட் கெட் புட் போஸ்ட் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகும்னா, கெட்னா நம்ம வேல்யூஸ் எடுக்கிறதுக்கு, செட்னா நம்ம ஒரு வேல்யூவை கொண்டு போய் போஸ்ட் பண்ணுறதுக்கு, புட் அப்படின்னா வேல்யூஸை உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கு, போஸ்ட் அப்படிங்கும்போது ஃபைனலாக வியூ பண்ணி பார்க்குறதுக்கு. ஸோ ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்கோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா இட் இஸ் அன் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன். ஸோ டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் அப்படின்னா DI மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஆஸ்பெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் AOP. இந்த AOP மெத்தட் அப்படின்னா நம்ம ஆஸ்பெக்ட் க்ரைட்டீரியா சொல்லுவோம்ல. ஸோ அந்த க்ரைட்டீரியா படி ஒவ்வொரு ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் அந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமிங்கை நமக்கு ரன் பண்ணும். அடுத்தது பார்த்தோம்னா ஸ்ப்ரிங் பூஸ்ட் அண்ட் இட் சிம்பிளிஃபைஸ் த டெவலப்மெண்ட். ஸோ ஸ்ப்ரிங் பூஸ்ட் மெத்தட்ஸையும் நம்ம ரன் பண்ணுவோம். அடுத்தது ரெஸ்ட்ஃபுல் API கிரியேஷன். ஸோ ரெஸ்ட்ஃபுல் API கிரியேஷனாக நம்ம ஒரு அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் மெத்தட்ஸை நம்ம என்ன பண்ணுவோம், ரன் பண்ணி பண்ணுவோம். ஸோ இட் இஸ் ஈஸியர் அண்ட் இந்த ஈஸி மெத்தட்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் ஃபீச்சர்ஸில் ரன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்ப்ரிங் ஃபீச்சர்ஸ் மெத்தட்ஸை விட ஒரு டெக்னாலஜி கான்செப்ட் பார்த்தோன்னா AWT. ஸோ AWT டாப் என்னென்னா ஜாவா கை. ஸோ ஜாவா மெத்தடில் இட் இஸ் அன் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு டெக்னாலஜி பார்த்தோன்னா சர்வ்லெட். ஸோ அது வந்து ஜாவா பேக்எண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இதுவும் வெப் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா Node.js. ஸோ Node.jsல வந்து JS பேக்ரவுண்ட் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். இது வந்து ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ். அடுத்து MongoDBயில் வந்து NoSQL DB, இது வந்து JSON டேட்டா ஸ்டோரு. அடுத்து ஸ்ப்ரிங்கில் வந்து நம்ம ஜாவா ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுவோம், அதேமாதிரி என்டர்ப்ரைஸ் அப்ளிகேஷன்ஸு. நெக்ஸ்ட்டு அந்த ஸ்ப்ரிங்லேயே ஜாவா ஃப்ரேம் ஒர்க். அப்போ ஜாவா ஃப்ரேம் ஒர்க் வந்து எத்தனை இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள், என்னென்ன மெத்தட்ஸ்க்கு. AWTங்கிறது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்க்கு, சர்வ்லெட்டுங்கிறது டேட்டா பேஸுக்கு, Node.jsங்கிறது பேக்எண்ட் அப்போ டேட்டா பேஸ், MongoDB வந்து NoSQL டேட்டா பேஸ் அப்போ அதுவும் பேக்எண்டு தான். ஸ்ப்ரிங்குங்கிறது ஜாவாவோட ஃப்ரேம் ஒர்க்கு,
ஃப்ளட்டருங்கிறது நமக்கு டூல் கிட்டு. ஸோ அந்த டிசைனிங் டூல் கிட்டு என்னென்ன யூஸ் கேசஸ்னால் என்னென்ன யூசஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. இப்போது ஒரு சின்ன கிளைண்ட் என்ன அப்படின்னா வெப் டெக்னாலஜி அப்படின்னு வரும்போது எல்லாமே நமக்கு வந்துடும். ஒரு டிசைன் பண்ணி டேட்டாபேஸ் கான்செப்ட்டு அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன இதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க இந்த யூஸ் கேசஸ் வச்சுட்டு. ஸோ இதுதான் ஆல் ஓவர் நமக்கு 3 பார்ட்லேயும் உள்ள ஒரு இம்பார்ட்டன்ட் மெத்தட்ஸ். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் மெத்தட்ஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே புரியும். ஓகே, ஸோ நம்மளோட டெஸ்ட் பேட்ச்சு அண்ட் தென் நோட்ஸ் இது எல்லாமே நம்மளோட வெப்சைட்டில் இருக்குது. அண்ட் தென் இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா எல்லா நோட்ஸும் அவைலபிளாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.